சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 1833 ஆண்டு செப்டம்பர் 14 நாள் லார்ட் வில்லியம் பென்டிங் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றார். 1833க்கு முன்னதாக கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகத்தின் கீழ் இந்தியாவின் சில பகுதிகள் வெவ்வேறு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு கவர்னர் ஜெனரல் இருந்தார். வில்லியம் பென்டிங் 1828 முதல் வங்காள பிராந்தியத்திற்கு கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். அவரது வருகைக்கு பிறகு நிர்வாக அமைப்பில் பெரிய மாற்றங்கள் தேவைப்பட்டன. 1833 ஆண்டின் சார்ட்டர் சட்டம் இந்த மாற்றங்களுக்கு சட்டப்பூர்வமான அடித்தளத்தை அமைத்தது. இந்த சட்டம் இந்தியாவின் நிர்வாகத்தை கட்டுப்படுத்த ஒரு மத்திய அதிகாரத்தை கொண்டுவர வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இதையடுத்து 1833 இந்திய சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன்படி வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று மாற்றப்பட்டது. இதன் மூலம் அனைத்து பிரிட்டிஷ் இந்திய பிரதேசங்களும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் வந்தன. இந்த சட்டம் கவர்னர் ஜெனரலுக்கு எல்லா சிவில் மற்றும் இராணுவ அதிகாரங்களையும் வழங்கியது. மும்பை மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்சிகளின் கவர்னர்களுக்கு இருந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன. சட்டம் இயற்றும் அதிகாரம் கவர்னர் ஜெனரல் மற்றும் அவரது கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டது. லார்ட் மெக்காலே ஒரு சட்ட உறுப்பினராக கவுன்சிலில் சேர்க்கப்பட்டார். இதன் விளைவாக இந்திய சட்டங்களை முறைப்படுத்தும் முயற்சி தொடங்கியது. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற வில்லியம் பென்டிங் பல முக்கிய சீர்திருத்தங்களுக்கு வழிவகுத்தார். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டது. இது பென்டிங்கின் மிக முக்கியமான சமூக சீர்திருத்தங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பெண் சிசுக்களை கொல்லும் பழக்கத்திற்கு எதிராகவும் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டன. அதே சமயத்தில் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க வரி விதிப்பு மற்றும் வருவாய் வசூல் போன்றவை கொண்டுவரப்பட்டன. மெக்காலே பிரபுவின் வழிகாட்டுதலின்படி ஆங்கிலம் இந்தியாவின் நிர்வாக மற்றும் உயர்கல்வி மொழியாக மாற்றப்பட்டது. இந்த நிர்வாக மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் இந்தியாவின் உள்நாட்டு பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரம்பரியங்களுக்கு எதிராகவும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஆதரவாகவும் இருந்ததால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன. 14 செப்டம்பர் 1833 அன்று வில்லியம் பென்டிங் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றதன் மூலம் இந்திய நிர்வாகம் மையப்படுத்தப்பட்டு நவீன காலனித்துவ நிர்வாகத்தின் அடித்தளம் உருவானது. இது காலனித்துவ ஆட்சி வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது.